ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து சில சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஷின் கேட்குறாங்க. படுத்து எந்திரிச்ச உடனே தலை சுற்று வருது, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உட்காந்து எந்திரிக்கும் போது தலை சுற்று வருது. இது வந்து நம்ம பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன்னு சொல்லுவாங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி திடீர்னு தலை சுற்று வருது, அப்புறம் வந்து நார்மல் ஆகிடுது, கீழே விழுந்துருவோமோ பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 60+ ஆகிட்டேன்னா, இப்போ படுத்திருக்கோன்னா டக்குன்னு நீங்கள் எந்திரிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதாவது மெல்லமாக திரும்பி லெஃப்ட் ஓரமாக திரும்பி அதுக்கப்புறம் எந்திரிச்சு கால் ரெண்டையும் கீழே போட்டு மெல்லமாக நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்து மெல்லமாக அந்த ஸ்டேஜ் வந்து க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே டக்குன்னு வந்து பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கோன்னா சட்டுன்னு எந்திரிப்பாங்க, அப்போ உடனே ஒரு கிடினஸ் வந்து கீழே விழுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஒன்று அடுத்து என்னென்னா, அயர்ன் வந்து கம்மியாகும்போது, அதாவது நீங்கள் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் காலுக்கு போகும், அந்த பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிளாக் ஆகும்போது அந்த அயர்ன் ஹீமோக்ளோபின் அதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு கீரையை வந்து எவ்ரிடே உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா நெல்லிக்காய் பொடி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 11 மணிக்கோ இல்லாட்டி ஒரு 4 மணிக்கோ எடுத்துக்கோங்க. இந்த அயர்ன் வந்து அப்போ உங்களுக்கு நிறையா இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தலை சுற்றல் பிரச்சனை வராமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பொசிஷன் மாறுறது தான் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அவாய்ட் திஸ் பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு.